நம்ம பார்த்த கட்சி கூட்டங்கள்லாம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த கொள்கை கோட்பாடோட பல வருடங்களா இயக்கங்களா இருந்து, அதுக்கப்புறம் அரசியல் படுத்தப்பட்டு, பக்குவப்படுத்தப்பட்டு வந்த கூட்டங்களை நம்ம பார்த்தோம். இப்போ இல்ல. முன்னாடி நான் சொல்றேன். இப்போ வர்றது என்ன அப்படின்னா, நம்ம காசு கொடுத்து கூட்டிட்டு வர கூட்டம் தான் அரசியல் கூட்டங்களை பார்க்க முடியுது. அந்த கூட்டம் எந்த ஒரு மனப்பான்மையில் இருக்கும் அப்படின்னா, நம்ம கூட்டிட்டு வந்தவன் நம்மளுக்கு காசை கொடுத்து அனுப்புவானா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கும். நீங்க அந்த க்ரௌடை நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த க்ரௌடுக்கும் அங்கே பேசுகிற விஷயங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்கள் மைக்கை கூட போட்டு பார்க்கலாம். நிறைய இடங்கள் நம்ம அந்த வீடியோஸை பார்த்துருக்கோம். எதுக்கு யார் பேசுகிறாங்க, எதுக்கு பேசுகிறாங்க, எந்த கட்சி இருக்குதுன்னு கூட தெரியாத மக்கள்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருப்பாங்க. அவங்களுடைய மைண்ட் செட் என்னன்னா, வந்தோம் உட்காந்தோம், சாப்பாடு எங்கன்னு சொல்லுவாங்க, போயிட்டு சாப்பிடுவோம், காசு எங்கே கொடுப்பாங்கன்னு பார்ப்பாங்க, அந்த காசை வாங்கிட்டு வீடு போய் சேருவோம். இதுதான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். இங்கே வர எல்லாருமே பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சு வரவங்க. அவங்க கை காசை போட்டு வெளியூர்ல இருந்தெல்லாம் நீங்கள் மதுரைக்கு போனால் மதுரை ஆட்கள் அவங்க இருக்கிறது இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய சேலம், தர்மபுரி இங்கே இருக்கிறவங்கலாம் கூட கடந்து போய் கை செலவு பண்ணி அங்கே போயிட்டு அவங்க போகிறது ஒரே காரணம், ஒரே ஒரு கிட்ட போயிட்டு ஒரு அந்த முகத்தை பார்த்துட முடியாதா அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் போகிறவங்க. அவன் ஆர்வம் இதில் அப்படி தான் பண்ணுவான். நீங்கள் மாநாட்டிலே கூட பார்த்தீங்கன்னா, எந்த கட்சி பொதுச் செயலாளராவது மேலே ஏறி நின்று எப்பா கீழே இறங்க அடிப்பட்ட போதுன்னு சொல்லியிருக்காங்களா? அங்கே இருக்கிறவங்க யாராவது சொல்லுவாங்க. ஆனால் இவரே வந்து அதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆத்மார்த்தமாக அவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் இவர் சொல்கிறது. அதையும் வந்து கிண்டல் பண்ணணும், ட்ரோல் பண்ணணும்னு ட்ரோல் பண்ணிட்டு போங்க. அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை.